வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிய திராவிட கழகமானது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று வருகை இருந்து சிறப்பித்த ஈரோடு மாவட்டத்தில் 30/11/2025 வெள்ளட்டும் சமூகநீதி மாநாடு என்ற ஒரு மிக பிரமாண்டமான மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருந்தோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அதேபோல் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லப்போனால் மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களும் மேற்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பிரகாஷ் அவர்களும் நாமக்கல் மாவட்ட செயலர் KS மூர்த்தி அவர்களும் அதேபோல் VC சந்திரகுமார் சட்டமன்ற உறுப்பினர் VC சந்திரகுமார் அவர்களும் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் AG வெங்கடாச்சலம் அவர்களும் ஏனைய மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் கலந்துட்டாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்ட மாநாடு மிக பிரமாண்டமாக கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. எங்களை போன்ற அரசியலே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அரசியல் அங்கீகாரம் இல்லாத சமுதாயத்திற்கு அரசியல் உரிமையை கட்டாயம் அவர் மீட்டு தருவார் என்று நம்புகிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய திராவிட கழகத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மாண்புமிகு சின்னவர் அவர்கள் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் எங்களை அங்கம் வைப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கூறுகிறது. உறுதியாக புதிய திராவிட கழகத்திற்கு 3 சட்டமன்ற தொகுதிகள் நாங்கள் கேட்கின்றோம். அவர்கள் கொடுக்கின்ற உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம். KS ராஜ்கவுண்டர் என்று அழைக்கின்ற என்னை நான் S ராஜ்குமார் என்ற பெயரில் போட்டியிடுவேன் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 234 தொகுதியிலையும் உதயசூரியன் சின்னம் தான் போட்டியிடுது. 234 தொகுதியிலையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களோட நல்ல ஆட்சிக்கும் அவரோ செஞ்சிருக்கிற ஒரு நல்ல பேருக்கும் தான் வாக்கானது கிடைக்கப்பட போகுது. இன்னும் அதில் சொல்ல போனால் நாங்கள் அதிகப்படியாக வாழக்கூடிய கொங்கு மண்டலத்தில் நாங்கள் போட்டியிடுற மாதிரி இருக்கும். கொங்கு மண்டலத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 தொகுதியில் கேட்குறோம். அந்த 2-3 தொகுதியுமே எங்களுக்கு ஃபேவரான தொகுதி தான். அதில் எந்த தொகுதியில் கூட்டாலும் நாங்கள் போட்டியிடுவோம். கட்டாயம் உதயசூரியன் நின்று இதுவரைக்கும் கொங்கு மண்டலத்தில் அந்த தொகுதியில் யாரும் போட்டிக்கிட்டு நான் சொல்கிறேன் நபர்கள் யாரும் பெறாத வாக்குகளை குறைஞ்சபட்சம் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்புங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. தேங்க்யூ.